நமக்கு எல்லாமே இருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று குறைவு. நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், சோஷியல் மீடியாவில் நூற்றுக்கணக்கான ஃபாலோயர்ஸ். ஆனால் ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. மனசு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியுமா? நாம் நிம்மதியை வெளியில் தேடிட்டு இருக்கோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தர் இதுக்கான விடையை சொல்லிட்டார். 1000 போர்களை வெல்வதை விட உங்களை நீங்களே வெல்வது சிறந்தது. இன்னைக்கு நாம மற்றவங்களோட கரியர், மற்றவங்களோட லைஃப் ஸ்டைல் கூட போட்டி போடுறோம். ஆனா உண்மையான போட்டி உங்களுக்கும் உங்க சோம்பேறித்தனத்துக்கும் தான், உங்க கோபத்துக்கும் உங்களுக்கும் தான். உங்களை நீங்க கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா இந்த உலகமே உங்க காலுக்கடியில வரும். செல்ஃப் டிசிப்ளின் தான் இன்னைக்கு தேதியில மிகப்பெரிய ஆயுதம். அறிவற்றவர்களுடன் நடப்பதை விட தனிமையே சிறந்தது. நாம் ஏதோ ஒரு குரூப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு நம்மளோட வைப் செட் ஆகாத இடத்துல போயிட்டு கஷ்டப்படுவோம். தப்பான நண்பர்களோடு சேர்ந்து நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட தனியாக உட்காந்து ஒரு புக்கை படிக்கலாம், இல்லை ஒரு புது ஸ்கில் கற்றுக்கலாம். தனிமை உங்களை பலவீனப்படுத்தாது, உங்களை நீங்களே செதுக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும். வார்த்தைகளுக்கு காயப்படுத்தும் சக்தியும் உண்டு, காயங்களை ஆற்றும் சக்தியும் உண்டு. நீங்க பேசுற வார்த்தை மற்றவங்களுக்கு மருந்தா இருக்கணும், கத்தியா இருக்கக்கூடாது. அன்பான வார்த்தைகள் இன்னைக்கு ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, அதை நீங்க கொடுங்க. மாற்றம் ஒன்றே நிலையானது, எதையும் இறுக்கமாக பிடித்து கொள்ளாதீர்கள். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அப்படியே உடஞ்சு போயிடுறோம். ஆனா இதுவும் கடந்து போகும். இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற வெற்றியும் நிரந்தரமில்லை. வாழ்க்கைய ஒரு ஆறு மாதிரி ஓட விடுங்க, ஒரு இடத்துல தேங்கி நிக்காதீங்க. விட்டு கொடுக்க பழகிட்டா நீங்க தான் இந்த உலகத்திலேயே ராஜா. நண்பர்களே, புத்தர் சொன்னது என்னவோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனா இது இன்னைக்கு இருக்கிற 5G உலகத்துக்கும் பொருந்தும். உங்களுக்கும் புத்தரோட தத்துவங்கள் பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.